தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 11/5/2025 ஆகிறது. ஸோ தற்பொழுது மதியம் 12 மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அனைவரும் இந்த அறிக்கையை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வருகிறது கனமழை, வருகிறது மிக கனமழை. உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை எதிர்கொள்ள தயாராருங்க. இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. ஸோ முதல்ல இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெயில் அடிச்சிட்டு இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் 40 டிகிரிக்கு மேலே ஒரு அதிகமான மிக கடுமையான ஒரு வெயிலாக இப்போ பதிவாகிட்டு இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் மிக அதிகமான ஒரு வெப்பநிலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 டிகிரிக்கு மேலே ஒரு அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதே போல் ராஜபாளையம், மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, தேனி, காரைக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் விளாத்திக்குளம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கயத்தாறு, தூத்துக்குடி மாவட்டம், ஏகப்பட்ட இடங்களில் தென் மாவட்டங்கள் முழுவதும் 40 டிகிரிக்கு மேலே ஒரு அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக இருங்க. இன்று மட்டும் இல்லைங்க, நாளைக்கு அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம். அடுத்தடுத்து வரும் நாட்களில் வரக்கூடிய வாரத்தில் தென் மாவட்டங்கள் முழுவதும் மிக ஒரு அதிகமான ஒரு வெயிலாக மதியம் நேரத்தில் கொஞ்சம் பதிவாகலாம். இதனால் தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை அதிகமாகவே பதிவாகிட்டு இருக்குது. தென் மாவட்டங்களில் அதிகபட்சமாக 42 டிகிரி வரைக்கும் மிக அதிகமான ஒரு வெயிலாக அடிச்சிக்கிட்டு இருக்குது. தென் மாவட்ட மக்களுக்கு கவனம். அதே போல் திருச்சி, தஞ்சாவூர் அதிகமான ஒரு வெப்பம்தான். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டம், வேலூர், சித்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர், மேற்கு மாவட்டங்கள் மூலம் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று முதல் அடுத்தடுத்து வரும் நாட்கள் அதிகமான ஒரு வெப்பநிலை மதியம் பதிவாகலாம். ஸோ இதனால் எல்லா மாவட்ட விவசாயிகள் மற்றும் எல்லா மாவட்ட பொதுமக்களும் கவனமாக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களை அடுத்தடுத்து வரும் நாட்களில் 38 முதல் 42 டிகிரி வரைக்கும் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகலாம். கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களில் உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழையை பதிவாக போகுது. அது எப்போது எதிர்பார்க்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா டெல்டாவில் சில இடங்களில் மழை பதிவாகும். அது டெல்டா இப்போ கூட மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே கூட டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவானது. அதாவது காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா தகட்டூர், திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கு டெல்டாவில் சில இடங்களில் மழை பதிவானது. வரக்கூடிய மணி நேரங்களில் தெற்கு டெல்டாவில் மழை பதிவாகலாம். இன்று மதியம் முதல் தெற்கு டெல்டா மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை மற்றும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் தகட்டூர், வேதாரண்யம், கோடியக்கரை முனைப்பகுதி, திருத்துறைப்பூண்டி, அதே போல் திருவாரூர், நன்னிலம், மயிலாடுதுறை, அதே போல் தரங்கம்பாடி, சீர்காழி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில், வேளாங்கண்ணியில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மன்னார்குடி, ஓரத்தநாடு, தஞ்சாவூர், ஐயம்பேட்டை மற்றும் கும்பகோணம் மற்றும் திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையில் சில இடங்களில் மதியம் முதல் மழை பதிவாகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அதிகமாகவே இருக்கிறது. அதாவது மேற்கு பாலக்காடு கணவாயில் நுழையக்கூடிய காற்று திருப்பூர் மாவட்டம் கடந்து அது அப்படியே கரூர் மாவட்டம் தாண்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கடந்து அது தஞ்சாவூர் மாவட்டம் கடந்து அது டெல்டா வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் மேற்கு திசை காற்றால் டெல்டா மாவட்டம் கடலோரத்தில் மழை பதிவாகலாம். ஏன்னா மேற்கு திசை காற்று மற்றும் ஈரப்பதம் காற்று இரு காற்று சந்திப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தெற்கு டெல்டாவில் அமைய போல தெரிகிறது. இதனால் தெற்கு டெல்டாவில் மதியம் முதல் மழை எதிர்பாருங்க. தெற்கு டெல்டா மற்றும் வடக்கு டெல்டா மற்றும் டெல்டா மாவட்டம் சில இடங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு தீவிரமான மழை வந்து இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. நாளை மறுநாள் முதல் டெல்டா மாவட்டம் முழுவதும் நம்ம அதீதமான ஒரு மழை வந்து எதிர்கொள்ள தயாராக டெல்டா மாவட்ட மக்கள். நாளை மறுநாள் முதல் பரவலாக மிக நீண்ட பரவலாக டெல்டா மாவட்டம் முழுவதும் நம்ம ஒரு சிறப்பான மழை வந்து எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக டெல்டா மாவட்டம் முழுவதும்
வரும் நாட்களில் அதிகமான ஒரு மழை காத்திருக்கு டெல்டா மாவட்டங்களில், கவனமாக இருங்க. ஸோ அதே போல் இன்றைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், நத்தம், திண்டுக்கல், மணப்பாறையில் சில இடங்களில் மதியம் முதல் மழை காணப்படுங்க. மாலை இரவு நேரத்தில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை காணப்படும் வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், அதே போல் அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாங்குநேரி, கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் கண்டிப்பாக மழை பதிவு தான் நினைக்கிறேன். ஏன்னா திருநெல்வேலியில் 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் உயர்ந்து விட்டது. ஸோ அதனால் அதிகமான ஒரு தரை வெப்பம் உயர்வால் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டிக்கு தெற்கே மதியமே மழை உருவாகலாம். ஏன்னா மதியமே மழை உருவாகி அது வந்து ஒரு தீவிரமான ஒரு மழை மேகமாக கூட மாறலாம் வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கயத்தாறு, கங்கை கொண்டான் மற்றும் திருவைகுண்டம், கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு எல்லை பகுதியில் கனமழை பதிவாகும் அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம் நேற்றைக்கு வந்து மதுரைக்கு மிக அருகே மழை பதிவாச்சு. இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதியில் கனமழை பதிவாகும். மதுரை, மேலூர், நத்தம், அதே போல் கோவில்பட்டி, மதுரைக்கு தெற்கே பெரையூர், ராஜபாளையத்தில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடையநல்லூர் மற்றும் தென் மாவட்டம் காற்று பகுதியில் அங்கேயே மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மட்டும் மழை வந்து மதியம் முதல் பதிவாகலாம். மாலை இரவில் சற்று தீவிரமடையலாம். சில இடங்களில் மட்டும் மாலை இரவில் இடம் மாறி மழை பெய்யும். நேற்று வந்து மதியம் ராமநாதபுரத்தில் மழை பதிவாச்சு. அதுக்கப்புறம் மதுரைக்கு கிழக்கே மழை பதிவாச்சு. அதுக்கப்புறம் நேற்று இரவு திடீரென்று மதுரைக்கு மிக அருகே மழை உருவாச்சு. இப்படி இடம் மாறி மழை பதிவாகலாம். அதாவது ஒவ்வொரு மணி நேரமும் இடம் மாறி மழை பதிவாகலாம் தென் மாவட்டங்களில். இனிமேல் தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மதியம் ராமநாதபுரத்தில் மழை உருவானால் அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு ராஜபாளையத்தில் மழை உருவாகும். அடுத்த ஒரு சில மணி நேரம் கழிச்சு மதுரைக்கு மிக அருகே உருவாகும். அடுத்த சில மணி நேரம் கழிச்சு திண்டுக்கலுக்கு மிக அருகே மழை உருவாகும். இப்படி ஒவ்வொரு மணி நேரமும் இடம் மாறி மழை உருவாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு கவனமாக இருங்க. தென் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் முதல் நம்ம பரவலாக மழை வந்து எதிர்பார்க்கலாம். கவனமாக இருங்க. ஸோ அதே போல் திண்டுக்கல், மணப்பாறை, கரூர், நாமக்கல் சில இடங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரூர் மாவட்டத்தில் அதிகமான ஒரு மேற்கு திசை காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதனால் கரூருக்கு எல்லாமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. கரூருக்கு வடக்கே மழை எதிர்பாருங்க. நாமக்கல், ராசிபுரம், சேலத்தில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டம், அதே போல் சத்தியமங்கலம், அந்தியூர், நம்பியூர், கோயம்புத்தூருக்கு வடக்கே தான் மழை பதிவாகும். பெரும்பாலும் இன்றைக்கி வந்து காற்று பகுதிகளில் மழை இருக்காதுங்க. ஏன்னா அதிகமான ஒரு மேற்கு திசை காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன சார் திடீரென்று காற்று பகுதிகளுக்கு மழையெல்லாம் சொல்கிறீங்க, ஒரு வருத்தமாக இருக்குன்னு கேட்கலாம். நிச்சயமாக காற்று பகுதிகளுக்கும் நாளை மறுநாள் முதல் நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு திசை காற்று அதிகமாக வீசி வரக்கூடிய அந்த பாலக்காடு கணவாயில் கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதனால கேரளா வழியாக நுழையக்கூடிய அந்த கணவாய் வழியாக செல்லக்கூடிய காற்றுடைய வேகம் கொஞ்சம் இதமாக நுழைந்து அதிகமான ஒரு நீராவி காற்று நுழைந்து அதிகமான ஒரு மழை மேகத்தை உருவாக்கி கோயம்புத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சிக்கு எல்லாமே அதிகமான ஒரு மழை தரப்போகுது. வரும் நாட்கள் எதிர்பாருங்க. நிச்சயமாக காற்று பகுதிகளுக்கு ஒரு சிறப்பான மழை வந்துக்கிட்டு இருக்குது. திருப்பூர் மாவட்டம் இன்றைக்கி வந்து திருப்பூருக்கு வடக்கே, கோயம்புத்தூருக்கு வடக்கே மழை பதிவாகும். அதே போல் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்தில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும். அரூர், ஊத்தங்கரை, அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகும். குடியாத்தம், ஆம்பூர், வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகும். கடலோரத்தில் சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி, கடலூர், திண்டிவனம், செய்யாறு, வடக்கு டெல்டாவில் கடலோரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகும். அதே போல் நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, சின்னசேலம், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் சில இடங்களில் மழை பதிவாகும். மாலை இரவு நேரத்தில் பெரும்பாலும் பெரம்பலூர், அரியலூர், சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், வட மாவட்ட உள்பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகும். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் மதியமே மழை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மதியம் மழை உருவாகும் பொழுது ஆலங்கட்டி மழையும் சில இடங்களில் வெளுத்து வாங்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிச்சயமாக ஆலங்கட்டி மழை பெய்யும்போது கவனிக்க, ஆலங்கட்டி மழை பெய்யும்போது அதிகமான ஒரு அந்த ஐஸ் கட்டிகள் விழலாம். அதாவது அதிகமான ஒரு கண்டிப்பாக ஆலங்கட்டி மழை எதிர்பார்க்கலாம். ஆலங்கட்டி மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா மதியம் மழை உருவாகும் பொழுது அதிகமான ஒரு காற்று அழுத்தம் இருக்கும்போது, அதாவது காற்று அடிக்காமல் நிசத்தமாக இருக்கும்போது மழை மேகம் உருவாகும் பொழுது அதிகமான ஒரு காற்று அழுத்தம் ஏற்படும் பொழுது, அதாவது கடல் காற்று நுழைஞ்சுன்னா கடல் காற்று நுழைந்து குளிர்வித்தால் அது வந்து மழை துளிகளாக மாறும். ஒருவேளை கடல் காற்று நுழையாமல் அப்படி இருந்தால் அது வந்து ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ எப்படின்னா ஒரு பனிக்கட்டிகள் மற்றும் ஐஸ் கட்டியாக விழலாம், ஆலங்கட்டி மழையாக பெய்யலாம், கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஜோலார்பேட்டை மற்றும் குப்பம், கர்நாடகா எல்லையோரத்தில் ஆலங்கட்டி மழை பதிவாகலாம், வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது, கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து சில இடங்களில் டெல்டா மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகும், தென் மாவட்டம் சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேற்கு மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். கடலோர மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். மத்திய உள் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து அறிக்கையை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வரும் நாட்களில் நாளை மறுநாள் முதல் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் நம்ம தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள தயாராருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு உறுதியாகிருச்சு. அதே போல் வட மாவட்ட உள் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழைங்க. எல்லா இடங்களுக்கும் மழை கிட்டத்தட்ட உறுதி. நாளை மறுநாள் முதல் நிச்சயமாக கனமழை எதிர்கொள்ள தயாராருங்க. எல்லாருமே மறக்காமல் கூடையெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. கூடை நிறைய பேர் கூரை வீடு இருப்பவர்கள்லாம் அந்த பழுதை போட்டு மூடி வைங்க. வருகிறது கனமழை, நிச்சயமாக அதீதமான ஒரு மழை இருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம், நன்றிங்க.